ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை நான் மேஜிக் கூல் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதை ஏன் நான் மேஜிக் கூல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். குழந்தைங்களோட வெயிட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ராகியை நான் வீட்டிலையே முளை கட்டி அதோட நட்ஸும் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட நேந்திரம் பழத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் எப்படி பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். முளை கட்டின ராகிக்கு மட்டும் நான் இந்த தடவை நட்ஸும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய அளவில் செஞ்சு மில்லில் கொடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனை ஸ்டவ்வில் ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரே 1 நிமிஷம் மட்டும் இப்படி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா எந்த வித கட்டியும் இல்லாதபடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் இது கைவிடாமல் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக மாறும். 8 மாதம் குழந்தைக்கு கொடுக்கணும்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா இது ஆற இன்னுமே நல்லா கட்டியாக மாறும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கூலை அப்படியே சாப்பிடவே நல்லதாங்க இருக்கும். இனிப்புக்காக நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மணமாக நல்லாயிருக்கும். பொதுவாக ராகி குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் முதல் உணவாகவே ராகியை நம்ம குழந்தைக்கு கொடுக்க சொல்லி டாக்டர்ஸ்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ராகியை நம்ம நல்லா முளை கட்டி அதோட நட்ஸும் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதோட பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வெயிட் கெய்னிங்க்கு இது ரொம்ப ஒரு அருமையான கஞ்சி தான் நான் சொல்லுவேன். இந்த கூலை நீங்கள் 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். காலை உணவாகவும் கொடுக்கலாம், இல்லை இரவு உணவாகவும் கொடுக்கலாம். இரவு உணவாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கொடுத்துருங்க. நேந்திரம் பழமுமே குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்ககிட்ட நேந்திரம் பழ பவுடர் கிடைக்காட்டி நேந்திரம் பழத்தை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதை கடைசியாக இந்த கூலோடு மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.